அசைத்த வண்ணமாக வந்தவர் வருகின்றார். ஆண்டவன் மறைந்திருக்கக்கூடிய அருள் செடியை போய் பிடித்தார். அருள் செடியை பிடித்து ஒரு ஆட்ட ஆட்டினார். ஆண்டவன் ஐயோ ஐயோ பாதிப்பை அரக்கந்தான் என்று நம்ம தலையில கை வச்சுக்கிட்டான், வல்லரக்கன் வந்துவிட்டானே என்று பயந்து அருள் செடியை மறைந்திருக்கக்கூடிய ஆதிசிவன் சரி எப்படி புலம்புகின்றார்? அருள் செடியை அசைக்க அசைத்த உடனே அது அசைக்காது. அருள் செடியை அசைக்காதே. ஆண்டவன் இங்கே இல்லை, இங்க கிடையாது. ஆதி கைலாசத்தில் போய் பாரு. அருணாரி பார்க்க வேண்டுமானால் ஆதி கைலாசத்திலே சென்று பாரு என்று பாரு என்று ஆண்டவன் புலம்பினார். மறுபடியும் யோசித்தார். என்ன யோசிக்காரு? ஆமா, அரக்கனா இருந்தா கட்டாளமாடு அடிக்கும். பாதிப்பை 12 வருஷமா குளிக்காம இருக்கா. ஆமா, பக்கத்துல அடிக்க முடியாது. அரக்கன்னா அவன் மேல கட்டாள வாடெல்லாம் அடிக்க இது துளசி வாட வருகின்றது. அப்படியானால் நமது மணித்தோடுதான் வந்திருக்கிறார், அண்ணன் தான் வந்திருக்கின்றார் என்று ஈசன் அருள்சேரியிலே இருந்து ஆண்டவன் எழுந்து வந்தார். ஆமா, எம்பெருமான் பார்த்தார். என்ன என்ன கேட்கின்றார்? எப்படி கேட்கின்றார்? என்ன வைக்கிறாரு? என்னத்தா இது? என்ன செய்வது? ஆதி கைலாசத்தில் இருக்க வேண்டிய தாங்கள் அரைச்செடியிலிருந்து எழுந்து வருகிறீர்களே, அதாலே வைத்துள்ளாரு. என்ன செய்கிறது? குறிப்பொருள் ஆதாரம் எங்கே? ஆதிப்பொருள் பொருள் எங்கே? ஆண்கள் எங்கே? சுற்றுலத்தை எங்கே? எதுவுமே கிடையாது. தலைவரி போதமான வரீங்களே, என்னத்தான் சமாச்சாரம்? என்னத்த வல்லரக்கன் பார்த்த பார்வதான் அந்த கண்டாரபாடி 12 வருஷமா தவங்க இருந்து என்கிட்ட வரம் கேட்டான். சரி, 3 விரவுக்குள்ள முடிக்க வரத்தம் கேட்டான். பாவி பயனுக்கு நானும் யோசிக்காம பொசுக்குன்னு கொடுத்துட்டேன். அந்த வரத்தை வாங்கிய வல்லரக்கன் ஏன் தலையிலே கையை வைக்கிறது வாரான். ஓஹோ, உயிருக்கு பயந்துதான் அந்த அருள்செடியில ஒழிச்சுட்டு இருக்கேன். அருள்செடிக்கு பயந்து அருள்செடியில ஒழிஞ்சிட்டீங்க. என்ன செய்யறது? நான் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க தங்கச்சி விதவை ஆயிடுவல்ல. நான் போயிட்டு வர்றேன். போயிட்டு வரீங்களா? ஆமா, என்ன காப்பாத்தாம நீங்க எப்படி போக முடியும்? என்ன காப்பாத்தான் செய்யணும். ஈசன் பார்த்தார். வைத்துனா என்ன அரக்கன் எந்த வேலை இலக்கியத்து விரட்டிட்டு வர்றான். ஆமா, அவனுக்கு பயந்தா அடிச்செடியை ஒழிஞ்சு அப்படியே தாங்க பாதிப்பை எந்த வேலை எழுதிட்டு விட்டான்னா சரி, உங்க தங்கச்சி அதோ கதி ரொம்ப மோசமாயிரும். பார்வதில்லை, உங்க தங்கச்சி மஞ்சளும் குங்குமமும் ஆங்கிலத்தோடு வாழணும்னா நீங்கள் தான் அத்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றித்தான் ஆகணும். சரி, உடனே படுத்தாரு எம்பெருமான். ஆமா அத்தா, சரி உங்களை காப்பாற்ற நான் போய் ஆமா அந்த பாதிப்பை எந்த வேலை எழுதிட்டு விட்டான்னா அப்படியெல்லாம் வைக்க மாட்டேன். உங்க தங்கச்சி என்ன ஆகுறது? ஆமா, அப்படி வைக்க மாட்டானே. ஈசன் பார்த்த சரி வைத்தினரே, உங்களுக்கு சமூகத்தை புத்தி அதிகம் தமிழ் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நடந்துக்க தெரியும். ஆமா, அதெல்லாம் தெரியாது, தெரியவே தெரியாது. அதனால எப்படி என்ன நீங்க தான் காப்பாற்றணும். ஆகட்டும் ஆகட்டும். உடனே பார்த்தார் எம்பெருமான். சரி, ஒரு காலத்துல பால்வனையை ஆடுனைக்கும் இடையந்தங்கை மாடுனைக்கும் இடையந்தங்கை என்று ஈசன் குறைச்சு பேசியிருக்கார். ரொம்ப ஏராளமாக பேசியிருக்காரு அண்ணன். அதனால சரி, இந்த மனுஷனையும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆடு மாடு மேய்க்க வைக்கணும் என்ற எண்ணம் கொண்ட ஸ்ரீமன் நாராயண பரம்பரை. அத்தா சரி, உங்க விருப்பப்படியே அந்த அரக்கனை அழிச்சிட்டு வரேன். ஆகட்டும். ஆனா அரக்கனை அழிக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும். நான் என்ன செய்யணும்? என் ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க தான் மேய்க்கணும். ஆடு மாடுகளை மேய்க்கணுமா? ஆமாத்தா. அப்படியா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, இருந்தாலும் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் எத்தனை எண்ணிக்கையை உங்களுக்கு விட்டுட்டு போறேனோ அதை விட நான் வரும்போது டபுள் மடங்கு ஆயிட்டான். ஆமா, அது என்ன செய்ய முடியும்? மாடு கூட சிலையா இருக்கா? சில மாடு இருக்கு, பால் மாடு இருக்கு, மப்பு மாடு இருக்கு. அப்படின்னா என்ன பெருக்கமாகும்? சும்மா நான் எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ண முடியும்? அதான் சொல்லிட்டேன், அவன் சொல்லிட்டேன், கேட்டுக்கோ. அதனால அத்தனையும் பெருக்கிக்கணும், குறையப்படாது. ஆகட்டும் என்று ஆண்டவனை பருது நாராயணமூர்த்தி என்ன கூறுகின்றார்? என்னவா கூறுகின்றார்? பரம கோணாரே
இங்கே என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பத்திரமா பாத்துக்கங்க. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க முதல்ல கவலைப்படாத. நான் போய் வல்லரக்கன் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் அந்த வல்லரக்கனை சோழியை முடிச்சுவாங்க. அரணாரிடத்தை ஆடு மாடுகளை ஒப்படைத்து சரி அடி பரம்பொருள் அரக்கனை அழிக்க வேண்டும் என்று எப்படி புறப்பட்டு வருகின்றார்? இப்படியே போனா ஆண்டவனை தேடி போகணும். நம்மளை பார்த்தா விடுவானா? நம்ம தலையில கையை வச்சிருவான். ஆகையினாலே அரக்கன் வயங்கக்கூடிய அளவிற்கு சரி எம்பெருமான் ஆமா அழகான மோகினி வடிவம் எடுத்தார். எப்படி வடிவம் எடுக்கின்றார்? எப்படி வடிவம் எடுக்கின்றார்? மங்கை வடிவம் கொண்ட மங்கை வடிவம் கொண்டார். அழகான பருவ பெண்ணாக வடிவம் எடுத்தவர். அழகான பெண்ணாக வடிவம் கொண்டு சிங்காரித்து சரி சிறப்பான வட்டுடுத்தி மோகினி வடிவம் எடுத்த முகுந்தன் சரி எங்கே வருகின்றார்? அரக்கனை பார்க்க வேண்டும் வந்து என்று வருவான். ஆமா வருகின்றார். எப்படி வருகின்றார்? நடந்து பார்க்க வேண்டும் என்று ஆமா ஜல் 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 வர்ற அரக்கன் ஆண்டவனை தேடி சென்றவன் சரி ஆண்டவனை பார்க்கல அந்த அழகான பொம்பளைய பார்த்தா ஆமா ஏன்னா சிறந்த ஞானியா இருந்தாலும் சரி சகலவற்றுக்களையும் இருந்த தன்னியாசியா இருந்தா கூட இருந்தாலும் அழகான பொண்ணை பார்த்துட்டா எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. அத்தனையும் மறந்துடுவான். சரி அந்த அரக்கனும் அழகு சிலையை பார்த்தார். பார்த்தவுடனே மோகினி அழகிலே மதிமயங்கிய மயங்கி அருகே வந்தார். என்ன என்ன அழகே ஆமா என்ன அலங்காரம் என்ன சிங்காரம் என்ன சிங்காரம் அவள் நடையும் அவள் இடையில் என்ன என்ன அற்புதமாக இருக்கிறார். அந்த பெண் யார் என்பது வயிறத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாமையிலை பார்த்ததே கிடையாது. வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததே கிடையாது. அகில உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அழகு சிலையை நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததே கிடையாது. இவை பூர்வ திங்காகத்தை இப்படிப்பட்ட இந்த மாமையில் அதனால யாருன்னு தெரியல. யார் என்று தெரியல. இவ்வளவு அழகான பெண்கள் யார்கிட்ட போய் கேட்கறது? அதான இவர் யார்கிட்ட கேட்கறது ஒருத்தருமே கிடையாது. சரி யார்கிட்டையும் ஏன் கேட்பாரு? அவன்கிட்ட நேரத்தை கேட்போமே யாரம்மா உனக்கு எந்த ஊரு என்ன பேரு? அருகே வந்தார். அழகி சிலையை பார்த்த அந்த வல்லரக்கன் என்ன கேட்கின்றார்? என்ன கேட்கின்றார்? அம்மா பெண்ணே என்னையா நீ யாரு? உனக்கு எந்த ஊர்? உன் ஊர் என்ன? சரி உன் பேர் என்ன? அப்படியா? உனக்கு தாய் தகப்பன் இருக்காங்களா? அண்ணன் தம்பி இருக்காங்களா? எந்த ஊர் எந்த பேரு?
ஏம்மா உன் கழுத்திலே தாலி நின்றுகின்றதே அதானே உன் கட்டிய கணவன் தான் என்று போய் சொல்லுகிறான். உன்னை கட்டிய கணவனை எங்கே? அதானே மாதாபிதா அண்ணன் தம்பி அடி மாதரசி. சரி, உனக்கு யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. நீ அனாதையம்மா. நீ யாருன்னு எனக்கு விவரமா சொல்லு. முதல்ல நீ யாருன்னு நீ தனியா வந்ததுல பார்த்தா என் மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. பார்த்தார் என்பேருமா. சரி, சற்றேனும் அரசனுடைய வார்த்தைக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருந்தார். மறுபடியும் என்பெருமான் யோசித்தார். என்ன யோசிக்காரு? நாம இப்படியே இருந்தோம்னா இந்த பாதி பெயர் சொல்லாம கொள்ளாம போயே விடுவான். ஆமா, இவனை விடக்கூடாது, விடவே கூடாது. பார்த்தார் என்பெருமா. சரி, ஐயா அரக்க மகாராஜரே. என்னம்மா அப்ப பேசுறாளே? நான் யார் தெரியுமா? நீ யாரம்மா? நான் பிறந்ததே வைகுண்டம். ஸ்ரீவைகுண்டமா? அது ஸ்ரீவைகுண்டம். சரி, நான் பிறந்தது வைகுண்டம். ஓஹோ, வைகுண்டம். ஆமா, நான் வாக்கப்பட்டது என்ன தெரியுமா? எங்க? நம்ம மதுரையில. நம்ம மதுரையா? அப்போட்டு மதுரை. நம்ம மதுரை என்பதையில என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மதுரையில யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நம்ம சொக்கனுக்கு. சொக்கம் கொண்டாடிடா. சொக்கநாதருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொக்கம் கொண்டாடிதானா? ஆமா. சரி, இப்ப புருஷனோடு சண்டையிட்டு பிறந்த இடத்துக்கு போறேன். அப்படியா? ஆமா. ஏற்கனவே சொக்கப்பைய ரொம்ப மோசமான வனங்களோடு சண்டை போட்டு காட்டுப்பாதையா நான் போறேன். அப்படியம்மா? அப்படியெல்லாம் நீ கோவிச்சுட்டு போகாதம்மா. உன் புருஷன் ரொம்ப மோசமான பையன். அதை பத்தில நீ கவலைப்படுறத நான் இருக்கேன்ல. ஆமா, நீ இருக்கையா? ஆமா. நீ என்ன பண்ண போற? என்னோட அரண்மனைக்கு நீ கூட்டு போறேன். அரக்கன் பார்த்தேன். அது பெண்ணே, இதுக்காகவா இவ்வளவு வருத்தப்பட்டு நீ அம்மா வீட்டுக்கு போற? ஆமா, என்ன செய்யுது? அந்த சண்டார பாதி செஞ்ச குடும்பம் தாங்க முடியாத நான் என் அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன். ஒண்ணும் கவலைப்படாத. அப்படியா? அவன் விட்டு செல்லவன் கையாள. சரி, அதான் உங்களோட சண்டை போட்டு உன்னை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டான். ஆமா, சண்டை போட்டு அனுப்பிட்டான். நான் இருக்கேன், நீ இருக்கியா? ஒண்ணும் கவலைப்படாத. சரி, இப்படி இருக்க வேண்டிய நீ என் அரண்மனைக்கு மட்டும் எனக்கு மனைவியா நீ வந்தீங்கன்னா சரி, நீ எப்படி இருக்கலாம் தெரியுமா? என்ன எப்படி இருக்கலாம்? இத்தனைக்கும் மாமுடித்து நினைத்தப்பட்டு கட்டலாம். அறுசுவை ருசியோடு அன்னம் அருந்தலாம். 3 நேரம் சாப்பிடலாம். 7 அடிக்கு மாடி இருக்கிறது இருக்கா? இருந்தாடுவதற்கு ஊஞ்சல் இருக்கிறது இருக்கு, விசை இருக்கு, கால் பிடிக்க தோல் இருக்கிறார். ஆடி விளையாடுவதற்கு ஆணிப்பன் ஊஞ்சல் இருக்கிறது. அத்துவதற்கு இந்த பயம் இருக்கா? அடைக்கலத்துக்கு எடுத்து போயிடாங்க. யார சேர்த்து வைக்க போறான்? அதனாலே அத்துவிடலாம் அவனுக்கு வேலை. அது மட்டும் இல்லடியம்மா, வேற என்ன? குடிக்க தப்பு அடிக்க இருக்குதா? சாமி கும்பிட பிள்ளையாருப்பன் கோயில் இருக்கு. கூட பக்கத்துல இருக்காரா? நீ வாரேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. சரி, நீ நடந்தே வர வேண்டாம். அப்புறம் நான் தூக்கிட்டே வருவேன். கவலைப்படாத. அவனை தூக்கு பல்லாக்கில் வச்சு நம்ம கொஞ்ச நேரத்தில் தூக்கிடுவோம். பார்த்தேன் எந்தேருவான். சரி, ஐயா அரக்க மகாராஜன், இப்படித்தான் என் புருஷன் கூட என்ன தொட்டு தாலி கட்டும் போது என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொன்னேன். வெறுமை அப்படித்தான் சொல்லிருப்பான். அவன் பேச்சுக்கு என் பேச்சுக்கு இலையா? இப்ப சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரி, உன் பேச்ச கேட்டு நான் உன் வீட்டுக்கு வந்தேன்னா என் வீட்டுக்கு வந்தேன்னா ஏற்கனவே உன் கொண்டாட்டி இருப்பா. அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட. சக்கரத்தி போராட்டம் தான் நடக்கும். அவளை நீ கவலைப்படாத. அவள் பண்ணி மாத்திரையை கொடுத்து கொண்டுருவோம். விஷத்தை கொடுத்து கொண்டு கொண்டாட்டி இருக்கா? நீ கவலைப்படாத. அவளை வேணா கொண்டுருவோம். அதனால கொண்டுருவாங்கிற. ஆமா, ஒண்ணு கவலைப்படாத. அப்படியே அவன் இருந்தாலும் அவன் மேல இருந்தா நம்ம கீழே இருப்போம். ஆமா, நீ கீழே இருந்தா அவன் மேல இருப்ப. கவலையே படாத. நீ வாரேன்னு மட்டும் சொல்லு. காட்டில் கண்ட கண்மணி உன்னை நான் விடவே மாட்டாரே. பார்த்தார் என்பெருமா. இதுதான்டா நல்ல சமயம். நல்ல சமயம். யார் அரக்க மகாராஜனை? என்ன இருந்தாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. என்ன ஏன் நம்பிக்கை இல்லை என் மேல? நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? ஆமா, இந்த குண்டி வச்சு அவுத்து போட்டாங்க போகல தவிர அதெல்லாம் ஒரு சத்தியமா. அப்புறம் சாமி எந்த சாமியில எனக்கு சத்தியம் பண்ணாலும் ஒருவேளை நீ என்னை விட்டுட்டு போயிட்டுன்னா அந்த சாமி எல்லாம் வந்து எனக்கு சாட்சி சொல்லாது. அப்படின்னா யாரு மேல சத்தியம் பண்ணணும்? உனக்கு உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியம். என்ன சத்தியம்? அழகான தடாகத்திலே நீராடை இடையில் கட்டி 3 விரலால் பஞ்சாட்சரம் எடுத்து அடி கட்டழகி. சரி, என் உடல் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு பஞ்சாட்சரத்தை மட்டும். பஞ்சாட்சரம் என்னன்னு தெரியுமா? பஞ்சாட்சரம்னா யாருக்கு தெரியும்? பஞ்சாட்சரம்னு தெரியாதுன்ற தெரியாது. யாருக்கு தெரியும்? விபூதி. விபூதியா? ஆமா. சரி, விபூதி எடுத்து உன் நெத்தியில மட்டும் பூசினா போதும். என் நெத்தியில பூசிடலாம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். சரி, என்று உன் நெத்தியில மட்டும் அணிஞ்சா போதும். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இவ்வளவுதானே? இந்த சத்தியத்துக்கா இவ்வளவு நேரத்துல கொண்டு போயிருக்க? இதை நீ வந்த உடனே சொல்லிருந்தா எப்பவே சத்தியம் பண்ணிட்டு உன்னை அரண்மனைக்கு கொண்டு போயிருப்பேன். பார்வதி எம்பெருமான் சொன்ன உடனே அங்க இருக்க. சரி, என்ன செய்கின்ற
தன்னுடைய வேட்டியை முந்தானில ஒரு முடிப்பு போட்டான். ஆமா, முதல்ல முடிச்சு போட்டுக்கணும். என்ன நீ எங்கிட்ட போயிட்டுனா இதை விட்டு ஒரு நாள் ஓடிடுவீங்க. கொண்ட முடிச்சு போடும். முடிப்பு போட்ட அருகில் இருக்கக்கூடிய தடாகத்திற்கு வந்தான். அது அரக்கன் எப்படி நீராடுகின்றான்? எப்படி நீராடுகின்றான்? முங்கிடுவான் போயிடுவான். அவசரமா எந்திரிச்சு பாப்பா. அவசரமாக நீராடியவன் ஓடி வந்தான். அழகு சிலையை பார்த்தான். ஆண்டவன் கொடுத்த வரத்தான் மறந்துட்டான். அவன் மறந்துட்டான். ஏற்கனவே ஈசன் வரம் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இந்த வரத்தை நீ மறந்து என்றாலும் செய்யலாம். ஆமா, நான் கொடுத்த வரத்தை வைத்து இந்த நாடகத்தையே ஆளுவாய். ஆஹா, உனக்கு கொடுத்த வரத்தை வைத்து இந்த உலகத்தை கூட ஆளலாம் அப்படின்னு வரம் கொடுத்த முடிக்க வரத்தெல்லாம் வாங்கிட்டு. ஆமா, உங்களைய பார்த்த உடனே மறந்துட்டான். எல்லாத்தையும் ஈசன் கொடுத்த வரத்தெல்லாம் மறந்துட்டான். அவசரமாக வந்தார். சரி, இதனால் பஞ்சல சேர்வையிட்டார். கட்டளைக்கு என்ன உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று தலையில் கையை வைத்த அரண் கொடுத்த வரத்தாலே அரக்கன் மாண்டான். சரி, அரக்கம் சுழற்சி வெடித்தது. அரவிக்கடன் சேர்ந்தது. அரக்கனை அழித்து விட்டு மணிவண்ணன் எங்கே வருகின்றார்? மோகினி வடிவத்தை மாற்றிவிட்டு முக்கண்ணன் இடத்திற்கு வந்தார். நேராக வருகின்றார். அதான் என்ன சொல்றேன், சொன்ன மாதிரி அவனை சொல்லி முடிச்சு விட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த அரக்கனை கொண்டுட்டீங்களா? ஆமாத்தா, அவ்வளவு சீக்கிரம் அந்த வல்லரக்கனை நீங்க கொல்லவே முடியாது. இனிமையாவது எங்கத்தோட போய் நல்ல முறையில வாழ்க்கையை நடத்துங்க. அதான் சொல்றேன், அவ்வளவு சீக்கிரமா நீங்க அந்த வல்லரக்கனை அழிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவன் என்கிட்ட அப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கான். சரியா? ஆமா. அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த மேல எனக்கு சந்தேகம் இல்லை. நீங்க எப்படி அந்த வல்லரக்கனை கொண்டு இருப்பீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அதான் உங்களை அழிக்க வந்தவன் என்ன எப்படி விட்டு வச்சான்னு யோசிக்கிறீங்க. அதான் சொல்றேன், ஏன் தலையில 3 வரல வைக்க வந்தா உங்க தலையில ஏன் வைக்க மாட்டான்? ஒண்ணு இல்லத்தான். சரி, போடாத வேஷம் பொம்பளை வேஷம் போட்டேன். கோயிலே முடிச்சு விட்டேன். அதாவது உங்க நேரத்துக்கும் உங்க அழகுக்கும் உங்க உடம்புக்கும் பொம்பளை வேஷம் போட்டா நீங்க போட்டு அழகா இருந்துட்டீங்க. தான் நீங்க முதல்ல அந்த உருவத்தை போட்டு காமிச்சா நீங்க வல்லரக்கனை பொண்ணீங்கன்னு நான் நம்புவேன். அரக்கனை கொண்டு வடிவத்தை எடுத்தால் உங்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. அப்படியான அதெல்லாம் நான் தப்பாலாம் எதுவும் போக மாட்டேன். நீங்க முதல்ல அந்த பொம்பளை வேஷம் போடுங்க. வேண்டாத்தான் சொன்னா கேளுங்க. முடியாது, நீங்க போட்டாத்தான் நீங்க வல்லரக்கனை கொண்டீங்கன்னு நான் நம்புவேன். ஈசன் பிடிவாதமாக பேசினார். சரி, என்றேமானால் மறுக்க முடியாம அரக்கனை கொண்ட பெண்ணுடைய எடுத்தார். ஆமா, பார்த்தார் சிவபெருமான். பெருமான் என்று எண்ணாமல் பெண்ணே பெண்ணே எப்படி விரட்டி வருகின்றார்? பெண்ணே பெண்ணே பெண்ணும் வேண்டி பெருமான் என்று எண்ணாமல் பெண்ணே பெண்ணே என்று பெண்ணாலேயே விரட்டி வருகின்றார். கண்ணே கண்ணே என்று கட்டிப்பிடிக்க போறார். பார்த்தார் எந்தெருமான். சரி, ஆகா, மோசம் வந்துருச்சு. எவ்வளவோ சொல்லி இந்த மனுஷன் கேட்க மறந்துட்டாரு. பகவான் கேட்க மாட்டேன்ட்டாரு. இன்னும் பெருமான் என்று எண்ணாமல் எந்தெருமான் யோசிக்கும் போது ஆண்டவரான பெருமானுக்கு காமம் விலைக்கேறியது. பூமியில் வேண்டால் பூமி தாங்காது என்று எந்திருக்கின்றார். வருகின்றது என்றதினால்
அடுத்து சுடலையசனுடைய கதையை தொடரிருக்கிறோம். அனைவரும் அமைந்தாத்து எமது நிகழ்ச்சிக்காக வைக்குமாறு கேட்டுக்கொண்டு கதையை தொடரிருக்கிறோம். பகவானும் பார்வதே சரி 33 இவர்கள் 44 ரிஷிமார்களும் கிண்ணறர் எம்பொருடர் கந்தர்வர் சரித்து வித்தியாதரர் சரி அனைவரும் உரை சூழ்ந்திருக்க ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் ஒருவிருக்கிறார். 7 லோகமும் படைத்து எறும்புகளை யானை முதல் சரி 84 லட்சம் தீவிரவாதிகளை படைத்து கல்லினுள் தேரை முதல் பேரை வரை கற்குழியின் குழந்தை வரை படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே வழியிழந்து பகவான் கையிலே ஒருவிருக்கிறார். சரி ஒரு நாள் சட்டாரி கடவுளாகப்பட்ட சிவபெருமான் யாரை அழைக்கிறார்? யாரை அழைக்கின்றார்? அம்மை உமையவளையே அழைத்தார். பொண்டாட்டி பார்வதியை அழைக்கின்றார். பார்வதி என்ன சுவாமி இன்று நான் பூலோகம் சென்று அப்படியா படைத்த மனுக்களுக்கு படியிழந்து வருகிறேன். ஆகவே சுவாமி சீக்கிரமாக சென்று பூலோகத்துல படியிழந்துட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. பார்வதி என்ன நான் படியிழந்து வருகின்ற வரைக்கும் இந்த பழமன் கையிலேயே நீ பத்திரமாக இருக்கும். சுவாமி நான் பத்திரமாக இருக்கின்றேன். நீங்க காலகாலத்துல சென்று சீக்கிரம் வாங்க. படியிழப்பது வரம் கொடுப்பது உயிர் கொடுப்பது ஆமா சாமி எல்லாமே இந்த ஈசனுடைய வேலைதானே. எல்லாமே உங்க வேலைதான் சாமி. நீங்க தினமும் என்னை விட்டுட்டு போறீங்க. நான் ஆடி கைலாசத்துல உச்சியில இருக்கேன். ஆயிரம் சீக்கிரமா படியிழந்துட்டு வந்திருக்கேன். விரைவாக சென்று படியிழந்து விட்டு வந்து விடுகிறேன். அகட்ட சுவாமி ஆண்டவன் சிவபெருமான் அம்மை உமையவள் சக்தி வாரிடத்திலே சொல்லிவிட்டு பூலோக வந்து படைத்த மனுக்களுக்கு படியிழக்கிறது பகவான் எப்படி படியிழக்கின்றார் எப்படி படியிழக்கின்றார் படியிழந்தார். படைத்த மனுக்களுக்கு பட்டினை இல்லாமலே படியிழந்து விட்டேன். பகவான் எங்க வர்றார்? மறுபடியும் எங்க வருகின்றார்? பூலோகம் சென்று படியிழந்துட்டு சரி கைலாசத்துக்கு வர்றார். மறுபடியும் கைலாசம் வருகின்றார். பட்டினி இல்லாமல் மனுக்களுக்கு படியிழந்த பகவான் ஆதிகைக்கு வர்றார். நேராக வருகின்றார். ஈசனுடைய வருகையை யாரு பார்த்தார்? யார் வருகின்றார்? அம்மை பார்வதிதான் பார்த்தார். பார்வதிதான் பார்க்கின்றார். ஆண்டவருடைய